அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமி ஃபவுண்டேஷன்ல இருந்து இன்றைய பதிவு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை சுத்தி எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கு, எதிர்மறையான மனிதர்கள். இதை சந்திக்காம ஒரு நபர்கள் வந்ததே கிடையாது. எதிர்மறையான மனிதர்கள்னா அந்த மனிதர்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நிறைய பணம் இழப்பு, அவமானங்கள் வந்திருக்கலாம். அவங்களால அந்த குடும்பம், அந்த நபர்களுக்கு அது துயரங்கள்ங்கிறது கண்டினியூ ஆகும். அதுதான் அந்த சூழ்நிலையும் கிரியேட் பண்ணும். இது போகணும். அவங்க லைஃப்ல சில பேர் அந்த எதிர்மறையான மனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருப்பாங்க, ஸோ உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது ரொம்ப மனது விரக்தியில் இருக்கும். மனது ரொம்ப உச்சக்கட்டமான ஒரு எதிர்மறையான உணர்வுகளால் அது ஸ்தம்பிச்சு போயிருக்கும். ஸோ இந்த சூழல்கள் கடக்கணும், இந்த சூழல் போகணும், இந்த மனிதர்கள் நம்மளை விட்டு விலகணும், இந்த அமைப்புகள்லாம் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுக்கான ஸ்லோகம் இருக்கா, அதுக்கான பதிகம் இருக்கா, இந்த எதிர்மறையை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கா, அந்த சக்தியை வழிபடணுமா, எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை சீட் பண்ணிட்டாங்க, அவங்களால எங்களுக்கு கண்டினியூட்டியா எதிர்மறை நெகட்டிவா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இந்த சூழல், இந்த அமைப்பு, இதையெல்லாம் எப்படி கிரியேஷன் ஆயிடுச்சோ இதுல இருந்து நம்ம வெளியே வரவும் முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க மனிதர்கள்? என்ன பண்றாங்கன்னா, சில பேர் மிகப்பெரிய நல்ல படிச்சுக்கவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, சில டெம்பிள்ஸ் இருக்கு நம்ம அவங்க ஊர்லயே, சில டெம்பிள்ஸ் அவங்க லைஃப்ல யார் நஷ்டம் கொடுத்தாங்களோ அந்த மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை விட்டு போறதுக்காக சில பரிகாரங்கள், சில பூஜைகள், இந்த ஹோமங்கள் பண்ணி அவங்களை விலகணும்னு நினைக்கிறாங்க. இது நம்ம ரைட்டா ராங்காங்கிற சூஸ் பண்றதை காட்டிலும் அதை விட அந்த மனிதர்கள் விலகிறதுக்கு அந்தர்யாமி ஃபவுண்டேஷன் நிறைய மக்கள் கொடுத்து அந்த மக்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சக்சஸான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்க லைஃப்ல யார் எதிர்மறையான சூழல் வராங்களோ, இப்போ உங்க ஃபேமிலியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபேமிலியை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணா, அந்த நபர்களுக்கு நீங்க லவ் கொடுக்கணும். ஸோ உங்க லைஃப்ல யார் எதிர்மறையா கொடுக்குறாங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி ஏமாத்தி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு நம்பகமான வார்த்தைகள் கொடுத்து துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த மனிதர்களால் ஏற்பட்ட அந்த துக்கத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ யார் அந்த மனிதர்களோ அந்த மனிதர்களுக்காக உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ, ஸோ இயற்கை, பிரபஞ்சம், அம்பாள், சிவன், அந்த கடவுள் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தினமும் அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும்னா, உளமாற ப்ரேயரா இருக்கணும். ஸோ உங்களுடைய ஹிருதயத்திலிருந்து அந்த ப்ரேயர் தினம் படிக்கிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது 21 நாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள அந்த நபர்கள் உங்களுக்கு உண்மையா மாறிடுவாங்க. இல்லை அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா மாறும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க லைஃப்ல இருந்து அந்த நபர்கள் விலகி அவங்களால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு வாழ்க்கையை அமைக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், அவங்க போகணும், அவங்க சரியாகணும்னு சொல்லி அவங்கள உள்ளுக்குள்ள எமோஷனலா வச்சு அவங்கள திட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது அவங்க ஃபேமிலிக்கு நடக்கணும், அவங்க குழந்தைக்கு நடக்கணும்னு சொல்லி இந்த எதிர்மறையான வசனங்கள், டயலாக் விடும்போது அவங்கள பாதிக்கிறத காட்டிலும் நம்ம லைஃப்லயும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த கர்மா வரும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படின்னா, யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட் கொடுக்குறோம். நீங்க உணரும் போது உங்களுடைய தன்மைகள் மாறுது, உங்களுடைய குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்ல இயங்குறீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணாம நெகட்டிவா ஃபீல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு தான் அந்த சிக்னல்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்க லைஃப்ல மேலும் மேலும் அந்த துக்கப்படக்கூடிய மனிதர்கள்ல, இப்போ ஒரு 5 மனிதர்கள துக்கம் இருந்தீங்கன்னா அது 10 மனிதர்களா சிருஷ்டி பண்ணும். அந்த சூழ்நிலைகள் ரொம்ப பிரம்மாண்டமா மாறும். ஸோ நீங்க ஒரு கோயில்ல போய் எமோஷனலா கொடுக்கும்போது அந்த ஃபேமிலிக்கு அந்த காடோட எனர்ஜி லெவல் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபேமிலி, சில பேர் அந்த ஒரு ஆள் இழப்புனால அந்த ஃபேமிலியே நஷ்டம் அடையும். அந்த கர்மாவும் உங்களுக்கு தான் வரும். அது வரும்போது உங்க லைஃப்ல ஐஸ்வர்யத்தில் அடிக்கும், ஆரோக்கியத்தில் அடிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த நஷ்டங்கள், இந்த துக்கமான சூழ்நிலைகள் கடந்து போகணும் அப்படின்னா ஒரே வழி என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு லவ் கொடுக்கணும். ஸோ அன்பு கொடுங்க. அன்பு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம சிருஷ்டி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அன்பை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க நல்லா இருக்கணும் நீங்க மனதார வேண்டுங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த குவாலிட்டி தானே அப்படி பண்ணுது. பிறக்கும்போது எல்லா குழந்தைகளுமே நம்ம எல்லாமே அவங்க சூழ்நிலைகள் வளரும் போது ஏற்பட்ட சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதர் கேரக்டராக டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் மாறதுக்கு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன படிக்கிறோ, முருக பக்தராக இருந்தால் அந்த ஃபேமிலிக்காக ஒரு கந்தசஷ்டி படித்து இந்த புண்ணியம் அந்த ஃபேமிலிக்கு போகணும்னு சொல்லுங்கள். ஒரு அம்பாள் பக்தராக இருந்தால் நீங்கள் அம்பாளுடைய ஸ்தோத்திரம் படித்து அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு வேண்டிங்க. நீங்கள் ஒரு நார்மல் மனிதர் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு தியானம் பண்ணி அந்த சக்திகள்
வெற்றிகளை கொடுங்க. ஸோ உங்கள் லைஃப்ல இருக்கிற அந்த எதிர்மறையான மனிதர்களுக்காக எவ்வளோ உருகி பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம அன்பினை பெற முடியும். இல்லை அந்த எதிர்மறையான மனிதர்கள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மனது ஆரோக்கியமா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுக்குள்ள எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமா அன்பின் சக்தி ஒரு ஆரோக்கள் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகரிக்க என்ன ஆகும்னா நம்ம லைஃப்ல எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க தேவையில்லாம எமோஷனலா கோவப்படும் போது, அவங்களுக்கு சாபம் கொடுக்கும் போது, உங்களுக்கு அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க அவங்க மேல ஒரு எதிர்மறையான கர்மாக்களை கொடுக்கும்போது, எதிர்மறையான வசனங்களை கொடுக்கும்போது உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் ஆக நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ அன்பினை கொடுப்போம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், ஒரு ஆனந்தமான ஒரு அன்பின் உலகத்துக்குள்ள நம்ம பயணம் செய்வோம். நன்றி. அந்தர்யாமி